காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. ராமநாதபுரம் மக்களவை தொகுதியை பிரதமர் நரேந்திர மோடி தனக்காக விட்டுக் கொடுத்திருப்பதாக பாஜக கூட்டணி வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற பரப்புரையில் அவர் பேசியவற்றை பேச்சு, பேட்டி, அரசியல் பகுதியில் பார்க்கலாம். இந்த மாநிலத்தை எப்படி ஆள முடியும் என்ற நிலை அவர்களுக்கு இருக்கிறது, பரவாயில்லை. ஆனால் எனக்கு இன்றைக்கு ஆதரவளித்தவர் பாரத பிரதமராக 3ஆம் முறையாக பதவியேற்க இருக்கின்ற திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் என்பதை நான் இன்னைக்கு இதயமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அந்த கூட்டணியில் இந்திய அளவில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் ரீதியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இணைந்திருக்கிறது. எதுவுமே இல்லாத நிராயுதபாணியாக நிற்கின்ற தொண்டர்களிடையே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னை இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர்கள் ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இணைத்துக் கொண்டு அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வேட்பாளராக நிற்க வேண்டிய இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை எனக்காக தந்திருக்கிறார். இந்த தொண்டனுக்காக தந்திருக்கிறார். இன்றைக்கு கச்சத்தீவுக்கு செல்லுகின்ற வழியில் 2 நாட்கள் முன்பாகவே தடுத்து நிறுத்தப்பட்டு நம்முடைய மீனவருடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு இலங்கை படையினால் துன்புறுத்தப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை நிலவுகிறது. இன்றைக்கு பாரத பிரதமர் இந்த பிரச்சனையை கையிலே எடுத்திருக்கிறார்கள். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.